இந்த கல் வந்து நேச்சுரலாக வந்து உண்டாகி நியர்லி ஒரு 150 கோடி வருஷம் வந்து ஆகுது. கிளாவாக ஆராய்ச்சி பண்ணுறப்போ ஸோ இந்த மாதிரி கல் வந்து உலகத்துலேயே வந்து ஒரு 4 இடத்துலேயே 3 இடத்துல தான் ஒன்று இருக்குது. பழமையான கற்கள் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டைனோசர்லாம் உருவாகி அழிஞ்சு போய் ஒரு 2.5 பில்லியன் இயர்ஸ் தான் கிட்ட ஆகுது. அந்த அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குன்னா வந்து எவ்வளோ பழமையான ஒரு இடம் பார்த்துங்க திருப்பதி. தெரியுதுங்களா? அந்த மூலம் எல்லாம் ஃபென்சிங்கு. ஸோ அந்தமாதிரி ஃபென்சிங்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த பயம் வந்து போகல. ஸோ இன்கேஸ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. தேங்க்ஸ். வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கான் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் தான் இருக்கும். ஆக்சுவலி திருப்பதி டெம்பிளை முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சிலாத்தோர்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது, உலக சிறப்பானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி வருஷம் வந்து பழமையான ஒரு இது இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலேருந்து நியர்லி 2 கிலோமீட்டர் வந்து நடந்து வரணும். 2 கிலோமீட்ரு நான் நடந்தே வந்துட்டேன். நம்மளுக்கு அந்த மாதிரி ஷேர்டு ஜீப்லாம் கூட வரும். பட் ஓகே, கிளைமேட் நல்லா இருக்குது, விஷுவல்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படியே சொல்லிட்டு நடந்தே வந்துட்டேன். எங்கே ஏறி வரவே முடியல, செம்ம மேடாக இருக்குது, மூச்சு வாங்குது. எஸ், நம்ம சிலாத்தோரன் வந்து வந்துட்டோம். இந்த அதற்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நல்லாயிருக்கு. அங்கேருந்து நடந்து வந்தது தெரியல. ஆக்சுவலி வந்து வேடிக்கை பார்த்துனே வந்ததுனால நடந்து வந்தது தெரியல. இப்போ நம்ம வந்து அங்கே உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப பழமையான ஒரு இடம் இது. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலாத்தோரணம், சக்கர தீர்த்தம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி படுலு. ஸோ இது மூணுமே வந்து ஸ்ரீவாரி படுலு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து சிலாத்தோரணம், சக்கர தீர்த்தம், இது ரெண்டுமே வந்து இந்த சைடு தான் இருக்குது. உள்ளே போவோம். நின்றுட்டாங்களா? கிராஸ் பண்ணிட்டு வருவோம். மூச்சு தான் வாங்குது செம்மையாக. கார் நல்லாயிருக்கு. தார் இங்கே ஷேர்டு ஜீப் இருக்குதுன்னு சொன்னல, இந்த மாதிரி தான் ஷேர்டு ஜீப்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதை எடுக்கலை. ஏன்னா அந்த ஷேர்டு ஜீப் பார்த்தீங்கன்னா அந்த 120 ருபீஸ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்த வந்து சுற்றி காட்டுவாங்க. அப்போல்லாம் வந்து பஸ்ஸும் இருக்குங்க. பஸ்ஸு டிக்கெட் 100 ருபீஸ் நினைக்கிறேன். எங்கன்னா ஏறலாம், எங்கன்னா இறங்கிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போவோம். உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகிறப்ப கடையெல்லாம் இருக்குது. நான் இப்போ ஒரு ஜூஸ் குடித்தேன், லெமன் ஜூஸ். ஸோ இங்கே அவ்வளோ க்ரௌட் இல்லைங்க. ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க கல் தான் வந்து சிலாத்தோரணம். அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே போய் நின்று பேசுவோம், ஓகேங்களா? நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலி இங்கே வந்து ஆன்மீகத்தனமாகவும் ஒரு இது இருக்குது, அண்ட் சயின்டிஃபிக்காகவும் வந்து ஒன்று சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து நம்ம இப்போ என்னென்னு பார்ப்போம், ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து நேச்சுரலாக வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வந்து ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கல் வந்து உலகத்துலேயே வந்து ஒரு 4 இடத்துலேயே 3 இடத்துல தான் ஒன்று இருக்குது. அது ஒன் ஆஃப் த பிளேஸ் வந்து நம்ம திருப்பதியில் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த நெஞ்சே சாங் அயன் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் அந்த கல் வந்து ஆர்ச் மாதிரி இருக்கிறது, அதே ஆர்ச் மாதிரி தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஆனால் வந்து இந்த கல் வந்து தோண்டி ஒரு 150 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. 150 வருஷம் கோடி 150 கோடி வருஷம் வந்து இது ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ இங்கே சுற்றி இருக்க பாறையெல்லாம் வந்து மொத்தமாக வந்து ஒரு 250 கோடி வருஷம் வந்து இருக்குன்னு வந்து 1984 வந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து 1980s வந்து இந்த திருப்பதி மவுண்டனை வந்து ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணுறப்போ வந்து இந்த பிளேஸ் வந்து பர்டிகுலராக ஆராய்ச்சி பண்ணுறப்போ ஹாய் இந்த கல் வந்து நேச்சுரலாக வந்து உண்டாகி நியர்லி ஒரு 150 கோடி வருஷம் வந்து ஆகுது. இந்த ஃபுல்லாகவே வந்து 1980s வந்து இந்த திருப்பதி மலையை ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணுறப்போ இதை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் நியர்பை இருக்க கல்லாம் வந்து சுமார் 250 கோடி வருஷம் வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து சயின்டிஃபிக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் அந்த கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பில் இருந்து தான் வந்து பெருமாள் வந்து அவதரித்து போனார். அந்த மூலஸ்தானத்தில் இருக்க கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு ஷுவராக தெரியல. ஒரு 150 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன் வந்து நிறைய இது வந்தும் அப்படியே டிசாஸ்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. சின்னதாக ஒட்டி இருக்கு பாருங்க. இயற்கை அதிசயம்.
இதை சூப்பராக கார்டனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்படியே உள்ளே போவோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு பேர்ட்ஸ் இது இருக்குது, அதுவும் வந்து அப்படியே பார்ப்போம். பறவைகள் பறவைகள் பறவைகள். இங்க பாருங்க, இங்க ஒரு கோழி மாதிரி இருக்கு. ஸோ ஒன் டைப் ஆஃப் கோழி, பேர் வந்து மென்ஷன் பண்ணல. அணில் அங்கே இருக்குது, அணில் உள்ளே இருக்குது. அங்கே பாருங்க ஈச். அந்த அப்படியே போனோம்னா பீகாக். மயிலும் இருக்குது, ஆனால் மயில் வந்து ரெக்கையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று 2 இருக்குது. புறா, மசக்களி. ஸோ இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த பார்க்குள்ளே போவோம். இங்கே பாருங்களேன், இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குது, அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அங்கே இருக்கிறதோடய இங்கே வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடமே சரி, ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக இருக்குது. தமிழ். हेलो गोविंदा गोविंदा थैंक्स. लाइक करो, भाई को शेयर करो, कमेंट करो. थैंक्स. कान राइडर्स யா பார்த்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, ஜாலியாக இருந்தது. ஸோ அப்படியே போவோம். இந்த கார்டன் வந்து சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம்லாம் வந்தால் கார்டன் வந்து இங்கே இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பழமையான கற்கள், எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த மலையே வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கல் எல்லாமே வந்து சுமார் 250 வருஷம் கூடியா. எஸ், இங்கே பாருங்கள். அண்ட் இந்த எல்லோ ஃப்ளவர்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க இங்கே இந்த இதுக்கு. இந்த கல்லோட இதுவை பாருங்களேன். நம்ம நார்மலாக பாருங்கள்லாம் அது வேறு மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி. ஸோ பல வருஷம் ஆனால் ஒரு ஃபீல் வந்து அதில் கொடுக்குது பாருங்கள். சிலா தோரணம் கண்டிப்பாக வந்து திருப்பதி வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இங்கே இந்த கல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அந்த பழைய இது வந்து தெரியுது கல்லில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிலாத்தோரணம் முடிச்சிட்டோமா, அவ்வளோதான். நம்ம வந்து கிளம்புற டைம் தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே போகிற வழியில் வேறு எதனா இருந்தால் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருப்போம். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயாக தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஓகேங்களா? அங்கே உட்காரத்துக்கு இது மாதிரி இருக்குது, இங்கே சில்லுன்னு இருக்குது. அப்படியே போவோம். சூப்பராக இருக்குல்ல இடம். இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியல, ஒன்றும் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஸ்டாச்சூஸ் வந்து இருக்குது. பேர் எல்லாமே தெலுங்கில் இருக்குது. ஸோ எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாதா. அப்படியே போவோம். பிள்ளையார் தெரியும். அண்ட் இங்கே ஒரு டெம்பிள் இருக்குங்க. வெளியே போவோம். பேர் கடலை வாங்கினேன், 50 ரூபா. இது இங்கே தான் வாங்கினேன்.
இந்த பறவையும் பாருங்களேன், எல்லாமே வந்து அந்த பழமைத்தன்மை தெரியுதுங்க. இதுவும் பார்க்கு தான். ஸோ முடிஞ்சுது. நம்ம வந்து அப்படியே சிலாத்தோரணைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வெளியே கிளம்புவோம். ஆக்சுவலி இப்போ தான் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே வந்தோடனே நிறைய கடையெல்லாம் இருக்குங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸ் வந்துருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து ஷாப்ஸ் நிறையா இருக்குது. இப்படி கிளம்புவோம். இங்கேருந்து ஜீப் இருக்குது. நம்ம இங்கேருந்து நடந்து போயிட்டு இங்கேருந்து திருப்பியும் ரிட்டர்ன் வந்து ஒரு 2 கிலோமீட்டரா. ஸோ நடந்து போயிட்டு முடிஞ்சால் லிஃப்ட்டில் போவோம், இல்லாட்டி வந்து ஷேர் ஜீப் எடுத்து கிளம்புவோம். ஓகேவா? ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சிலாத்தோரணை முடிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஷேர்டு ஜீப் கேட்டேன். ஸோ அங்கே வந்து ஷேர்டு ஜீப் வந்து இல்லை இப்போதைக்கு. எல்லாம் வந்து அந்த கரெக்டாக மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு வந்து நான் இங்கேருந்து திருமலாவுக்கு வந்து அந்த டெம்பிள் இருக்க இடத்துக்கு வந்து 2 கிலோமீட்டர் வந்து ஸோ எப்படி நம்ம நடந்து வந்தோமோ அந்த மாதிரி வந்து நடந்தே போயிடுறேன். பட் வந்து போகிறப்போ வந்து எனக்கு இல்லை, வரப்போவே எனக்கு அந்த பயம் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு சுற்றி வந்து எதுவுமே இல்லைங்க. நான் யோசிச்சேன், நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த சிறுத்தைலாம் கிராஸ் பண்ணி வரும்ல, அந்த மாதிரி எதனா கிராஸ் பண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பயத்துலேயே தான் வந்துட்டு இருந்தேன் வரப்போ. பட் வந்து ஓகே, ஃபென்சிங்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் ஃபென்சிங் வரும் அந்த சைடு காட்டுறேன் இருங்க. அந்த தெரியுதுங்களா, அந்த மூலம் எல்லாம் ஃபென்சிங்கு. ஸோ அந்தமாதிரி ஃபென்சிங்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த பயம் வந்து போகல. ஸோ இன்கேஸ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. அண்ட் நம்ம சிலாத்தோரணம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நியர்லி 150 கோடி வருஷம் வந்து பழமையான ஒரு கல். ஓகேங்களா? ஸோ ஒரு நேச்சுரலாக உண்டான கல்லே வந்து நேச்சுரலாக உண்டான ஒரு ஆர்ச். ஸோ 150 வருஷம் கோடி வந்து அப்படியே நிற்குதுன்னா பார்த்துக்கங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா கல், அது எல்லாமே வந்து ஒரு 250 கோடி வருஷம்னா நம்ம என்ன சொல்கிறது, டைனோசர்லாம் உருவாகி அழிஞ்சு போய் ஒரு 2.5 பில்லியன் இயர்ஸ் தான் கிட்ட ஆகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குன்னா வந்து எவ்வளோ பழமையான ஒரு இடம் பார்த்துங்க திருப்பதி. டிவோஷனல் வைஸ் வந்து ஓகே, நிறைய பேருக்கு வந்து டிவோஷனாக பிடிக்கும். இது ஒரு பிளேஸாகவே வந்து இது ரொம்ப பழமையான ஒரு இடம். இந்த உலகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஹைடாக இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. இந்த சிலாத்தோரணம் வந்து இப்போ தான் 1980 அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இத்தனை கோடி வருஷம் வந்து பழசு அப்படி சொல்லிட்டு போய் தான் அதோடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பாங்க, அந்த டிவோஷனலாக போயிடுவாங்க. ஸோ என்னென்னா லைக் அங்கேருந்து தான் வந்து பெருமாள் வந்து அந்த ஆர்ச்சில் கேப் இருக்குல்ல, அங்கேருந்து தான் போயிருக்காரு. ஸோ அந்த கல் தான் வந்து அந்த மூலஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவோடய போயிடும். ஆனால் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி முடிச்ச பேர் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியுது. ஓகே, இது இவ்வளோ பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போயிட்டுருக்குங்க. நான் போகிறப்போ யாருமே வரல, நான் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம இங்கேருந்து திருமலா போயிட்டு அங்கேருந்து ஷேர் ஜிப்பை எடுத்து ஸ்டேஷன் போவோமா இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட் போவோமா பார்ப்போம். போயிட்டு பார்ப்போம் ட்ரெயின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எடுத்துகிட்டு வந்த வாட்டர் பாட்டில்லாம் வந்து காலி. சுண்டலும் சாப்பிட்டேன், சுண்டல் எல்லாமே காலி. ஆக்சுவலி இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில். இது ஒன்று போகுது, எம்டியாக இருக்குது. ஆனால் வந்து ஆல் வந்து அவங்களோட இவங்கள தான் ஏற்றுவாங்களாம். அங்கே காற்றாலை இருக்குங்க, நல்லா இருக்குது. வெயில் இல்லை, அது வரைக்கும் நல்லதாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம திருப்பதிலேருந்து நம்ம திருத்தணி போட வீடியோ வரும். ஸோ எப்படி போனோம், ஒரு த்ரில்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். எப்படி போனோம், எதோ போனோன்னு வந்து சொல்கிறேன். ஸோ டேக் கேர், பாய் ஃப்ரம் கார்ன் ரைடர். பூ நல்லாயிருக்கு, மஞ்சா பூ. இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா. வாங்க போவோம். ஓகேங்க, பாய்.